ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா எஸ்எஸ்சி ஜிடி 9th ஷிஃப்ட்டு கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? அதுக்கு முன்னாடி என்னோடய பாட்காஸ்ட் இதுலேயும் வந்துட்டு நான் போட்டிருக்கேன். இங்கிலீஷு இந்த வெக்காபுலரி இருக்குல்ல, இதை இங்கேயும் பப்ளிஷ் பண்ணியிருப்பேன். பஸ்ஸில் போகிறப்ப ஆடியோவாக கூட கேட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே எஸ்எஸ்சி ஜிகே இதெல்லாம் இருக்குங்களா, அதை ட்ரிக்ஸ் வச்சு சில பாட்காஸ்ட்லாம் போட்டிருப்பேன். இனிமேல் யூடியூப்லேயும் போடுவேன். ஓகேவா? இன்ஸ்டாகிராம்லேயும் நான் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுலேயும் வந்துட்டு எஸ்எஸ்சி ரிலேட்டடான ரொம்ப இம்பார்ட்டண்டான கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும், அதுக்கப்புறம் ஸ்டாட்டிக் ரிலேட்டடாக சில கண்டென்ட்லாம் போட்டிருப்பேன். ஓகேவா? அதையும் பார்த்துக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ வந்துட்டு எஸ்எஸ்சி ஜிடி 2019 9th ஷிஃப்ட் பார்ப்போம். இந்த பிங்க் கலரில் இருக்கிறது ஒன் வேர்டு சப்ஜெக்ஷனு. லிரிக்னா நம்மளுக்கே தெரியும், பாடல் வரிகள், பாடல்னு போட்டிருக்காங்க தான். இதில் இங்கிலீஷ் மீனிங்காக நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன். நான் வந்து டெஸ்ட்டு போடுறத அப்படியே தமிழில் நோட்டில் நோட் பண்ணி வைக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி கூகுள் ஷீட்டில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி வச்சுப்பேன். சரி, அது எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லிட்டு யூடியூப்லேயும் வீடியோவாக போட்டுருக்கேன். ஓகேவா? இதில் வந்துட்டு பார்த்துக்கோங்க, இங்கிலீஷ் மீடியம் இதில் போட்டிருக்கேன். அதுக்கு அடுத்தது ஓட் அப்படின்னா சிறுபாட்டு அப்படின்னு, சிறுபாடல்னு தமிழில் போடுவாங்களா, அதுதான். லிரிக் போயம் இன் தி ஃபார்ம் ஆஃப் அட்ரஸ் டு பர்டிகுலர் சப்ஜெக்ட் ஆஃப் எலிவேட்டட். ஓகேவா? அது படிச்சுக்கோங்க. அதுக்கடுத்து எலிஜி அப்படின்னா இது வந்து புலம்பர் பாட்டு, இந்த டெத்து இதுலலாம் பாடுவாங்க, அந்த மாதிரி இதுன்னு நினைக்கிறேன். அதுதான் இங்கே போட்டிருக்காங்க. ஓகேவா? சீரியஸ் டைப் இல்லாமல் ஃபார் தி டெட்டு. அடுத்தது சோனட்னா செய்யுள். அந்த 14 லைன் நினைக்கிறாங்க, அந்த இருக்கு. போயம் ஆஃப் 14 லைன் யூசிங் எனி ஆஃப் நம்பர் ஃபார்மல் ஸ்கீம்ஸ். ஓகேவா? இதையும் பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்தது ஸ்லெண்டர் அப்படின்னா சினோனிம்ஸ் கேட்டிருக்காங்க. ஸ்லெண்டர் அப்படின்னா மீனிங் ஒல்லியானன்னு எனக்கு தெரியாது. எத்தனை பேருக்கு மெல்லிய, சாரி, ஒல்லி கிடையாது, மெல்லிய. நேரோனா குறுகிய தெரியும், ஒயிட்னா அகலம், ஸ்லிம்னா மெலிதான, வீக்னா பலவீனமான தெரியும். ஆனா இந்த இது தெரியாது, ஸ்லெண்டருக்கு மெல்லியன்னு தெரியாது. ஸ்லெண்டருக்கு சினானிம்ஸ் தான் வந்து மெலிதான, இது ஸ்லிம்மு தான் வந்து கரெக்டானது. ஓகே, அடுத்தது மெலோடியஸ் அப்படின்னா மெல்லிசைன்னு தெரியும். ரைம், ரிதமிக்னா தாள அப்படின்னு, தாளம் போடுறது. அடுத்து ராட்லிங்னா சலசலப்புன்னு எனக்கு மீனிங் தெரியாது. டியூன்ஃபுல்னா இசைவான, இது ஈஸியாக தான் இருக்குது. மெலோடியஸ்க்கு சினானிம்ஸ் என்னன்னு கேட்டால் டியூன்ஃபுல், இசைவான. நான் கிளிக் பண்ணிட்டு வந்திருப்பேன். இங்கே ஈஸியாக இருக்குது. இது என்ன டோல்ஃபுல், மீனிங் என்னன்னு தெரியல, போட்டுருவோம். கேவலமான, டோல்ஃபுல்க்கு மீனிங் தெரியாமல் இருக்கேன், அது வந்து கேவலம். ஓகேவா? எஸ்எஸ்சி படிச்சுக்கிட்டு. ஓகே, நோட் பண்ணி வச்சுக்கிட்டாச்சு. அதுக்கு அடுத்தது ஒரு இது ஒன் வேர்டு சப்ஜெக்ஷன் கேட்டிருக்காங்க. இங்கே நோட் பண்ணி வச்சிருக்கேன், மோசமான அப்படின்னு இங்கே இருக்கு. காப்பி பண்ணி இங்கே போடணும். ஓகே, அதுக்கு அடுத்தது ஆம்னிபொட்டன்ட் அப்படின்னா சர்வ வல்லமை அப்படின்னு. இது வந்து நிறைய கொஸ்டின்ல கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, இந்த ஆம்னிபொட்டன்ட். அதாவது ஒருத்தன் வந்துட்டு நிறையா எல்லா பவருமே வச்சிருக்கான், அந்த இருக்கு பாருங்க, அன்லிமிட்டெட் பவர், ஏபிள் டு எனி திங். இது வந்து கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, இந்த ஆம்னிபொட்டன்ட் இது. அடுத்து ஆம்னிசென்ட்னா எல்லாம் அறிந்தவர். அடுத்தது அதான் வந்துட்டு ஆம்னிசென்ட். ஓகேவா? எல்லாம் அறிந்தவர். அடுத்து ஆம்னி பிரசன்ட் அப்படின்னா எங்கும் நிறைந்த, கடவுள் எங்கும் நிறைந்திருப்பார்னு சொல்லுவாங்கல்ல, தூண்ல இருப்பார் திரும்புல, அந்த மாதிரி ஆம்னி பிரசன்ட், கான்ஸ்டன்ட்லி என்கவுண்டர்டு, காமன் ஆர் வைட் ஸ்ப்ரெட். அடுத்து ஆம்னிவரஸ்னா சர்வ வல்லமை உள்ள அப்படின்னு. ஆம்னிவரஸ். ஓகே, இதுக்கு இதுதான் கரெக்டான மீனிங் தெரியல, ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பிளஸ் அப்படின்னா ஆசீர்வதிப்பர். இது பார்த்தோன்னே மீனிங் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுக்கு வந்து ஆன்டானிம்ஸ் கேட்டிருக்காங்க. பியூரி பியூரிஃபை அப்படின்னா சுத்திகரிக்க, இது கண்டிப்பாக ஆன்சராக இருக்காது. சான் சான்டிஃபை அப்படின்னு, சான்டிஃபை அப்படின்னா பரிசுத்தப்படுத்துதல். அடுத்தது விஷனா விரும்புறது, கர்ஸ் அப்படின்னா சாபம். கர்ஸ்னா சாபம்னு எனக்கு மீனிங் தெரியாது, இன்னைக்கு தான் தெரியும். கர்ஸ்னா சாபம். ஓகேவா? இதுதான் இதுக்கு வந்து ஆன்டனிம்ஸ். இது வந்து ஆசீர்வதிக்கிறாங்க, இங்கே சாபம் வர்றாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. விஷுக்கு நம்மளுக்கு மீனிங் தெரியும், பியூரிஃபைக்கு தெரியும்.
இந்த சான்டிஃபை அதுக்கெலாம் தெரியாது கர்ஸுக்கெலாம். நீங்கள் பார்த்துக்கோங்க மீனிங். அதுக்கு அடுத்தது அகேல். அகேல் அப்படின்னா சுறுசுறுப்பான. நான் ப்ரொனன்சியேஷன் தப்பாக பண்ணால் அதுக்கு சாரி. அடுத்தது அகேல்னா சுறுசுறுப்பான. அடுத்து அக்ரெசிவ்னா முரட்டுத்தனமாக இருக்கிறது அப்படின்னு. அடுத்தது ஆக்டிவ்னா செயலில் இருக்கிறது. ஆகில்னா சுறுசுறுப்பான மீனிங் தெரிஞ்சவங்க கரெக்டாக அந்த சினானிம்ஸ் ஆக்டிவ்னு போட்டிருப்பாங்க. ஆனால் எனக்கு ஆகிலுக்கு சுறுசுறுப்பானே தெரியாது. அடுத்த டல்லுனா மந்தமான. அப்போ ஆகிலுக்கு ஆன்டானிம்ஸ் கேட்டால் டல். அடுத்து லேசி அதுவும் சோம்பேறி. அதுவும் கூட போட்டுக்கலாம் இது ஆன்டானிம்ஸா. ஓகே, டல்லு, லேசி, அக்ரெசிவ் எல்லாத்துக்கும் ஆக்டிவ்க்கு மீனிங் தெரியுது. ஆனால் அகிலுக்கு மட்டும் மீனிங் தெரிஞ்சிருக்காது எக்ஸாம்பிளில். சரி, ஓகே, இதோட 9th ஷிஃப்ட்டு கொஸ்டின் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் 10th ஷிஃப்டோடது பார்ப்போம். ஓகேவா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.